வணக்கம். என் பேர் அஞ்சலி. இந்த வீடியோ செய்கிற ரீசன் என்னத்துக்குனாக்கா, ரீசன்லி நிறைய கோசிப், நிறைய பிரச்சனை. என்னால் இப்போ கூட நான் கிவ் அப் நிலைமையில தான் நான் பேசுகிறேன். என்னால் முடியல. என்னால் இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலனாக்கா, ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி என்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷமா நான் லவ் பண்ண ஒருத்தர் பேரு ஜிகே. அவர் கூட தான் 3.5 இயர்ஸாக இருந்தேன். லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன். அவர் சொன்னார் அவர் ஒரு டிவோர்ஸி, என்னை கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு ஒத்தையா வந்து என் வீட்டில் வந்து பேசினாங்க. இந்த விஷயம் என் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். என் வீட்லையும் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாங்க, எப்போதான் கல்யாணம் பண்ண, எப்போ கல்யாணம், வருஷம் கேட்பாங்க. ஆனால் அவரை நம்பிக்கிட்டு நான் எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டேன். என் வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆளுக்கிட்ட எல்லாத்தையும் நான் பகைச்சிக்கிட்டேன். போகிற காலத்தில் வந்து இப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வருஷம் இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும். எண்ட் ஆப் போக போக பார்த்தாக்கா வந்து அவர் சொன்ன டிவோர்ஸின்னு சொன்னது வந்து பிரிஞ்சாச்சு, பிள்ளைக்காக வாழ்றேன்னு சொன்னார். பார்த்தா ஃபேமிலியோட சேர்ந்து இங்கே போகிறது அங்கே போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துச்சு. கேட்க முன்னெல்லாம் இல்லை, பிள்ளைக்காக தான் பிள்ளைக்காக தான் இருக்கோம், பிள்ளைக்கு தான் இருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கதையை அப்படி மறுப்பாச்சு. இப்போ நான் ஜேபிஎன்ல போய் செக் பண்ணதில் வந்து மிமங் ஹி ஸ்டேட்டஸ் இஸ் ஸ்டில் மேரிட். ரெண்டாவது என்னன்னாக்கா, ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வெட்டி விடல செல்வின்ற ஒரு பிள்ளைய. அப்புறம் இன்னொரு செல்விங்க, அந்த பிள்ளை தான் இப்போ வீட்டில் இருக்கு. அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த பிள்ளைக்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, வீட்டில் இருக்கு. அப்புறம் மனிதாபிமானத்துலன்னு சொல்லிட்டு ஐசியை வந்து யாருக்கோ கொடுத்தாங்க. அவங்க பேர் ரோஸ்மேரி. அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. அவங்க பிள்ளைக்காக ஐசியை கொடுத்தேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வேணா இதோட அந்த லைஃப் போதும்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன். எனக்கும் அவனுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு விலகிட்டேன். ஆனால் கேட்கல. என்னை போட்டு எப்படி டார்ச்சர் பண்ணுது, என்ன பண்ணலாம், எப்படி என் நிம்மதியை கெடுக்குது, நானா நீயா, யாரு ஜெயிக்கிறா, இப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவரோட ஒய்ஃப் இல்லை. போலீஸ் ரிப்போர்ட் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ் ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்து நான் வந்து தமான் பக்காஸில் லாக்கின்னு தான் போட்டிருக்கேன் தவிர்த்து, அங்கே அப்படி தான் போட்டிருக்குன்னு தவிர்த்து சுவாமின்னு யாரும் போடலை. அவங்க இதான் அவங்களோட கல்யாண படம். மேபி இது வந்து ஃபேஸ்புக்கில் ஏற்றினது. எடப்பாடி காலத்தில் 1 கேர்ள், அந்த கேர்ள் வந்து போட்டது வந்து ஹாப்பி 6 இயர் வெட்டிங் ஆனிவர்சரி மாமா என் அக்கான்னு சொல்லிட்டு ராம் கிங்க்கு விஷ் பண்ணுது. தீபாவளிக்கு ஃபேமிலியோட எல்லாம் போய் இருந்தது. இதில் தோல் மேலே கை போட்டு இருக்குது. எல்லாம் வெளியே போனாங்க. இதோ you see இந்த கேர்ள், இதான் அவங்க ஒய்ஃப். திஸ் கேர்ள் அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சொல்லும், என்னதான் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி உண்மையாவே அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் கேட்டு பாருங்க, யார் உண்மையான ஒய்ஃப்னு. என் பேரை ஏன் இவ்வளோ தனிஷ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கல்யாணம் பண்ணல, நான் ரெஜிஸ்டர் பண்ணல, எனக்கு தாலி கட்டல, நிச்சயம் பண்ணல, பரிசும் போடல, ஒண்ணுமே செய்யல. 3 வருஷமா கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வேணான்னு சொல்லி ஒதுங்கியாச்சு. சரி, வேணான்னு சொல்லி ஒதுங்கின ஒரு விஷயத்த ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பல டானுங்களை வச்சு மூவ் பண்ணி எல்லாத்துலயுமே என் பொண்டாட்டின்னு சொல்லணும். தயவு செஞ்சு அந்த டானுங்க, அவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் அவர் பொண்டாட்டி இல்லை. அப்படி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தயவு செஞ்சு எனக்கு பிஎம் பண்ணுங்க. நான் என்னோட ஐசி நம்பர் வரைக்கும் கொடுக்குறேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். நான் அவரோட ஒய்ஃப் இல்லை. பொதுவாக லவ் பண்ண முன்ன செல்லமாக பேசிக்கிற ஒரு விஷயம், இல்லை ட்ரெண்டில் பேசிக்கிற ஒரு விஷயம், நிறைய விஷயம் இருக்கும். புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு பேசிக்கல.
அந்த மாதிரி பேசின ஒரு விஷயத்த வந்து ப்ரூஃபா வச்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் நடந்தது, இதுதான் நடந்துச்சு, வேற எதுவுமே நடக்கல. நானும் வேணாம், இந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயாச்சு. கடைசியா அவங்க வீட்டு கோயில் திருவிழா கூட அந்த கேர்ள் வந்து நார்மலா சந்தோஷமா சிரிச்சு அப்படி இருந்துச்சு. அந்த வீடியோ கூட நான் வச்சிருக்கேன். இதுல நான் எங்க பூந்துக்கிட்டு வாழுறது? என்னால முடியல. நான் உண்மையாவே என்னால பேச கூட எனக்கு தெம்பு இல்லை. என்ன தயவு செஞ்சு யாரும் என்ன கேட்டு கொள்ளாதீங்க. நான் ஒரு வைஃப் இல்ல, நான் கல்யாணம் பண்ணல. We were going out, we wanted to get married. Things doesn't happen, that's all. Please என்ன நம்புங்க, இதுதான் உண்மை. நான் எப்படியும் நான் ப்ரூஃப் பிரிண்ட் அவுட் கூட வச்சிருக்கேன். எனக்கு இதுக்கு மேல இந்த விஷயத்தை எப்படி பேசுறது, என்ன சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போறாங்களோ அங்க நியாயமே இல்லை. நான் ஒரு பொம்பளை பிள்ளை, என் பக்கம் நியாயத்தை மட்டும் நான் பேசல, உண்மையை பேசுறேன். நான் அவ கூட இருக்க முன்னே நான் ஒரு வாழை விடல, இல்லாத முன்னே நான் ஒரு வாழை விடல. தயவு செஞ்சு நான் அவர் வைஃப் இல்லை. ஐ எம் ஸ்பீச்லெஸ். என்னால பேச முடியல. சொல்ல வந்த விஷயத்த நான் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு யாருமே என் விஷயத்தை தள்ளிட போறீங்கன்னா நியாயத்துக்காக பேசுங்க, வேற எந்த விஷயத்துக்காக நீங்க பேச வேணாம். தேங்க்யூ.